ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து பருப்பு சாதம் கேட்டிருந்தாங்க. சரி எனக்கு மட்டும் பாஸ்தா செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சுட்டேன். தேவையான அளவுக்கு பாஸ்தாவை தண்ணீர் சேர்த்துட்டு, உப்பு சேர்த்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்சு வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நான் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பாஸ்தாக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்ததுனால 1 யூஸ் பண்ணியிருந்தேன். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்த பிறகு சில நேரங்களில் பாஸ்தாலேயும் மசாலா கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு மசாலா ஒன்றும் கொடுக்கல, ப்ளைன் பாஸ்தா தான் நான் வாங்கியிருந்தேன். அதனால் இந்தியன் ஸ்டைல் மசாலா தான் ஆட் பண்ணேன். நான் வந்து காஷ்மீரி சில்லி பொடியும் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எல்லாம் சேர்த்து மசாலா சேர்த்து வதங்கின பிறகு வேக வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ்